வணக்கம் பிரேமாமா. ஐ சி தட் இந்தியாவை விட உங்களுக்கு வயசு கூட, இந்தியாக்கே 80 தான் ஆக போகுது. நீங்கள் வந்து யூ ஆர் born பிஃபோர் தட் அண்ட் நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கீங்க. இட்ஸ் நாட் ஜஸ்ட் யூ லிவ்ட் யுவர் லைஃப், யூ கான்ட்ரிபியூட்டட் ஸோ மச். அதனால பூர்ண சக்தியில் உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்ன உங்களை கேட்கணுன்னா, கம்மிங் ஃப்ரம் அ ஃபேமிலி ஆஃப் 13 children, 13 சிப்ளிங்ஸ் இருந்திருக்கீங்க. அதில் வந்து இந்த நர்சிங் அப்படின்ற படிப்பு நீங்கள் படித்து நர்ஸாக இருந்திருக்கீங்க. இந்த படிப்பு படிக்கிறதுக்கு உங்களுக்கு யாராவது மோட்டிவேட் பண்ணாங்களா, நீங்களே யோசிச்சிங்களா? நானே யோசித்தேன். ஏன்னா 13 குழந்தைகளுக்கு தினம் சாப்பாடு பண்ணி எங்கள் அம்மாவுக்கு பண்ணி குழந்தைகளுக்கு போடுறதுக்கு அரிசி பருப்பு கூட அப்பாவுக்கு வாங்க முடியாத ஒரு திதி வந்துடுச்சு. அப்போ நான் சொன்னேன், நான் கிளர்க்கு வேலை பண்ணல, எங்கள் ஒரு ஆஸ்பத்திரியில் நான் போகிறேன் இப்போவே அப்படின்னுட்டு பாவடை மேலாக்கு போட்டுட்டு ஒரு ஓட்டம் ஓடி உத்தியோகமான ஐ நோ டைப்பிங் அண்ட் ஸ்டெனோகிராஃபி, உங்கள் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறேன், நான் ஏழை பொண்ணு, ஒரு நிமிஷம் நீ உட்காருன்னு சொல்லிட்டு வந்து அப்ளிகேஷன் கொடுத்து ஃபில்லப் பண்ணி எனக்கு ஹயரும் பண்ணி 180 ரூபா சம்பளமும் போட்டார். அன்னைக்கு தான் எனக்கு லைஃப்னா என்னதுன்னு தெரிஞ்சது. ஒரு பொண்ணு என்ன வேணால் சாதிக்கலாம், ஆனால் ரைட்டு திங்கிங் மைண்டு. அப்போ உங்களுக்கு எவ்வளோ வயசு? எனக்கு 92. இல்லை, அந்த ஃபர்ஸ்ட் வேலை பார்க்க போகும்போது 15 வயசு. ஹை ஸ்கூல் நேற்றுக்கு பாஸ் பண்ணியிருக்கேன். வாவ். அங்கே ஆஃபீஸில் இருக்கிறச்சே ஒரு ஹிந்துவில் அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருந்தது, வாண்டட் நர்சஸ் 3 years ட்ரைனிங் மிலிட்ரி, 1500 ரூபா சம்பளம், யூ வில் பி கமிஷன்ட் as a lieutenant of the Indian Army and there will be promotion. I love nursing because there is no better profession, noble profession than that to me. Military nursing I am opting because I want to help the wounded soldiers. Beautiful, beautiful. Military hospital Pune, அங்கே தான் எனக்கு ட்ரைனிங்காக போட்டு அவள் ஒரு யூனிஃபார்ம் கொடுத்தா வரல, அதில் ஒரே ஒரு ரெட் ஸ்ட்ரைப் இருந்தது. அங்கே போய்ட்டு எனக்கு அதை போட்டுன உடனே இன்ஸ்டிங்க்ட்லி ஒரு தேசபக்தி வந்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இயர் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த மென்னுக்கு பேதிங் பண்ணுறோம், கண்ணை மூட்டு க்ளவுஸையும் போட்டுருந்து எல்லாம் நீட்டாக கொடுத்தாட்டே அவனை கமான அவள் எல்லாரையும் வச்சுட்டு ஒரு 10 பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்து கொடுக்கணும். அவங்க எல்லாருமே சோல்ஜர்ஸ், எல்லாரும் சோல்ஜர்ஸ். பிரமாதம். ஆமாம், அப்பேற்பட்ட கான்ட்ரிபியூஷன் இன் யோர் ஓன் வே. இந்த ஒவ்வொரு சோல்ஜரும் should get up and come out. 12 வருஷம் நான் மிலிட்ரியில் இருந்தேன். நாட் ஒன் பேஷண்ட்டை சாக விட மாட்டேன். பார்த்துட்டு கொண்டாட்டினா இருக்கலாம், ஒரு போஸ்ட் கார்டு எழுதுவேன், உன்னோட அம்மையா இந்த ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, கவலைப்படாத, நாங்கள் அவளெல்லாம் தெரிய போஸ்ட் கார்டை போடலாம். இன்னைக்கு நீ ஒரு வார்த்தை கேட்டேன், 92 மட்டும் எப்படி வந்தேன்னா, ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் வேலை பண்ணியிருக்கேன். 10 வயசில் என்ன செய்வேன்னாக்கா, எங்கள் அப்பா நான் சொன்னேன் ரொம்ப புவர், வீடு மாற்றம் வாங்கிட்டு தோட்டம் இருந்தது. தினம் பூசணிக்காய், பரங்கிக்காய், பொள்ளங்காய் இப்படி தூக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போய் போட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு அரிசி வாங்கி பருப்பு வாங்கி வீட்டுக்கு இப்படியெல்லாம் 10 வயசுலேருந்து உழைச்சதுனாலதான் இன்னைக்கும் என்னால் ஒரு நிமிஷம் சும்மா உட்காரவோ படுத்துக்கவோ முடியாது. அமேசிங், அமேசிங். பகவான் முன்னத்தில் என்ன இந்த மாதிரி பணம் கம்மின்னு சொல்கிறதுக்கு வாயை கொடுக்கல. இப்போ நீங்கள் அமெரிக்காவில் ஒர்க் பண்ணீங்கல்ல, அங்கே வந்து இதே மாதிரி உங்களுடைய ஒரு யூனிக் கான்ட்ரிபியூஷனை ரெக்கக்னைஸ் பண்ணாங்களா? நிறைய பண்ணினேன், நிறைய அவார்டு கிடச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு டே ஒரு பெரிய மினிஸ்டர் வந்திருக்கார், செனேட்டருமா. அப்போது இந்த செனேட்டர் என்னை கேட்டார், நீ இந்தியனா? ஆமாம். ஓ, யூ பீப்புள் ஆர் பெகர்ஸ் ஃப்ரம் இந்தியா, யூ மே பி எ செனேட்டர், யூ ஹேவ் இன்சல்டட் மீ,
I am not going to take care of you because I have a conflict of interest. உனக்கு ஆப்ரேஷன் ஆச்சு, இந்த பகவான் செய்யறது கேளு, இங்கே ஆச்சு, நான் வீட்டுக்கு போகிறேன், 4 மணி இப்படி பச்சு இப்படி பார்த்தா இந்த ஆட்ரியானதுனால அந்த சூச்சர் வந்து அவனோட பிளட்டு வாலெல்லாம் போயிருக்கு. சரின்னு ஒரு டவல் எடுத்து கொடுத்து நான் இங்கே பிடிச்சிட்டு இப்படி வச்சுட்டு டாக்டர் மாதிரி ஸ்டார்ட் ஐவி பிரிங் லோக்கோ பிரிங் நார்மல் தலைன் கால் த சர்ஜன். என்னடா பாஸ் ஒருத்தர் வர்றாரு எதிர்க்க, பிரேமா யூ சேவ்ட் ஹிஸ் லைஃப், நான் ஒன்றும் இல்லை, ஐ டிட் மை டியூட்டி அப்படின்னு சொன்னேன். அவனுக்கு என்ன சொல்லணும்னு தெரியாத அந்த டைமை நான் அப்பாலஜைஸ் பண்ணி, you opened my eyes, Prema. I will never again talk about poor Indians. We are proud to be Indians. We are hardworking people. We are all compassionate, hardworking, good-natured people. பிரேமாமா, உண்மையிலேயே வந்து ஒரே ஒரு லைஃப் டைம்லேயே பேஷனு, கரேஜ், கம்பேஷன், தேசம் விட்டு தேசம் போய் ஒரு புது விதமான வேலையை பண்ணி எதுக்குமே பொருட்படுத்தாமல் பேட்ரியாட்டிசமை கொண்டு வந்து இப்போ வரைக்கும் எப்படி வாழணும்னு சொல்கிறீங்கன்னா உங்களுடைய ஒரு வாழ்க்கையே போகும் எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள். ஒரு பக்கம் உங்களை மாதிரி ஒருத்தரை பார்த்தது பேசினதே சந்தோஷம்னா, இன்னொரு பக்கம் உஷா நீலாம் வாழ்க்கையில் என்ன பண்ணின்னு இருக்க, எங்கே இருக்க நீ, லாங் வே டு கோ அப்படின்னு எனக்கு படார்னு அறையிற மாதிரி இருக்கு. I definitely seek your blessings. Jai Hind. Book now in Vedanta Ananta at Chengalpattu, Chennai for a peaceful life. கட்டாயமா நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் பூர்ண சக்தி வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும்.